Hello friends, welcome to You and Me AI channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரீசன்ட் டேஸில் இன்டர்நெட்டில் அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்கான நானோ பனானா அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோஸ் வந்து நானோ பனானா ப்ளஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்புட் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ராஜு பாய். ரெண்டாவது வந்து ப்ராம்ப்ட்டு, அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் சப்மிட் பட்டு கொடுங்க. வித்தின் 1 minute வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ பார்க்கலாம் நம்ம நானோ பனானா வந்து ராஜு பாய்க்கும் எப்படி வந்து ஒரு கட் அவுட் மாதிரி ஸ்டாச்சு கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பாய் வந்து ஒரு தியேட்டருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்புட் ப்ராம்ப்ட் ஒன்று இருந்ததில் அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ வந்து என்னோட இன்புட் ப்ராம்ப்ட்ல வந்து நான் வந்து இங்கே பின்னாடி வந்து ஒரு தியேட்டர் என்விரான்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மவுண்ட் ரோடு, இந்த மாதிரி பிஸி சிட்டி. ஸோ எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதில் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இமேஜஸ் வந்து கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து ஒரு ஃபிகர் இருந்தது, அதாவது ஒரு டாய் மாதிரி, நம்மளோட ஓன் டாய் வந்து இருக்கிற மாதிரி வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் நான் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ தேர்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம். இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஓன் பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானோ பனானா வந்து சூப்பராக கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நான் அப்லோட் பண்ண பிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காரில் சாஞ்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து என்னோட இமேஜை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிளில் ஒரு 3D ஃபிகர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் கொடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து கூகுளோட ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ளோன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் வித் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு ஃப்ரேம்ஸ் டு வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, மறுபடியும் இதை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த இமேஜஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கிராப் அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. இங்கே கீழே இருக்குல்ல, ஜெனரேட் அ வீடியோ வித் டெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நம்மளோட இன்புட் ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, எ கேட் ஸ்லோலி வாக்ஸ் இன், சிட் டவுன் அண்ட் பிகின்ஸ் லிக்கிங் த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட இந்த ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி வந்து இங்கே வீடியோ கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். நமக்கு வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே கீழே இதான் ப்ளே பட்டன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராம்ப்ட்ல கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்க, சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபிகரின் வந்து உண்மையிலேயே 3D மாதிரி இருக்கு. அதாவது அந்த பூனை வந்து இதை லிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வந்து பின்னாடி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸுமே வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வர மாதிரி இருக்கு, இதில் 2 பூனை வர மாதிரி இருக்கு. பட் நம்ம கொடுத்த வந்து இன்புட் ப்ராம்ப்ட் என்னன்னா, ஒரு பூனை வந்து அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு அதை லிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து டேப் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அழகாக கிரியேட் பண்ணிடுச்சு.
சப்போஸ் உங்களுக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்டை நான் வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்கள் ரீயூஸ் ப்ராம்ப்ட் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டு நான் வேற ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நானோ பனானா இதுவும் வந்து கூகுளோட ப்ராடக்ட் தான். அதே மாதிரி கூகுள் ஃப்ளோ இதுவும் வந்து கூகுளோட ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ நான் வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த வீடியோஸோட இந்த ரைட் சைடு இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று அனிமேட், இன்னொன்று வந்து ஒரிஜினல் சைஸ், இன்னொன்று அப்ஸ்கேல்டு. நீங்கள் இதை அனிமேட் பண்ணிக்கணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இல்லை இந்த டிஃபால்ட் குவாலிட்டி போதும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சைஸ் 720 பிக்சல் இருக்கிற அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்ஸ்கேல் பண்ணணும், இன்னும் எனக்கு ஹை குவாலிட்டியாக எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா அப்ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துரும். டவுன்லோடு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இமீடியட்டாக நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நீங்களும் கூகுள் நானோ பனானா ப்ளஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணி வீடியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக இன்னும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்று வந்து இது நார்மலாக அந்த ராஜுபாய் நிற்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காஸ்டியூம் மட்டும் இருக்குது. ஸோ ராஜுபாய்க்கு வந்து இந்த காஸ்டியூம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சிம்பிள் ப்ராம்ப்டை தான் கொடுக்க போகிறேன். சிம்பிள் ப்ராம்ப்ட் தான், வியர் திஸ் காஸ்டியூம் ஃபார் ஹிம் மட்டும் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, நமக்கு வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் நானோ பனானா ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நானோ பனானா இவ்வளோதான் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ளோ யூஸ் பண்ணி நிறைய கிரியேட் பண்ணலாம். விஸ்கியை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கிரியேட் பண்ணலாம். இமேஜஸ்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணலாம். நான் அதை பற்றி வந்து இன்னும் போடுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்ன மாதிரி விஸ்கிஐனா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஃப்ளோ யூஸ் பண்ணி எந்தெந்த மெத்தடில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம், ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஃப்ளோ யூஸ் பண்ணி. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.